ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய பெயரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36லிருந்து 50 வரை உள்ள வசனங்களிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சீமோன் என்ற பரிசேயர் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கிறார். இயேசுவும் போகிறாரு. இயேசு அங்கே இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு பாவியான ஒரு பெண் அவரை பார்க்க வேண்டும் என்று வருகிறார். வந்த உடனே அவர் பாதப்படியில் அமர்ந்து அவருடைய இயேசுவின் பாதத்தில் அருகிலே அமர்ந்து தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவி கூந்தலால் துடைக்கிறார். நறுமண தைலத்தால் அதை பூசுகிறார். ஓயாமல் அவருடைய பாதத்திற்கு முத்தம் கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த பரிசேயர் இயேசுவை பற்றி இவ்வாறாக மனதுக்குள் நினைக்கிறார். இவர் உண்மையான இறைவாக்கினராக இருந்தால் இவரை தொடர இந்த பெண் யாருன்னு அவருக்கு தெரியணுமே, இந்த பெண் பாவி ஆயிற்று என்று மனதுக்குள் நினைப்பதை இயேசு அறிகிறார். அறிந்தவுடன் இயேசு சீமோனை பார்த்து கேட்கிறார், சீமோனே, உம்மிடம் ஒன்று கேட்க வேண்டும். ஒரு முதலாளிக்கு 2 தொழிலாளிகள் இருக்கிறார்கள். ஒருவர் 500 தெனாரிய கடன் பட்டிருக்கிறார், ஒருவர் 50. இந்த 2 பேருமே கடனை கட்ட முடியாமல் போகவே அந்த முதலாளி அவருடைய கடன்களை மன்னித்து விடுகிறார். இப்போ இதில் யார் அதிகமாக முதலாளி அன்பு செய்வாங்க? குறைவாக கடன் பெற்றவரா அதிகமாக கடன் பெற்றவரா என்று பரிசேயரிடம் கேட்கிறார். இந்த பரிசேயர் சீமோன் சொல்லுகிறார், அதிகமாக கடன் பெற்றவர் தான் நினைக்கிறேன். நீ சொல்கிறது சரிதான். நான் வீட்டுக்கு வந்தேன், என் பாதங்களை கழுவுவதற்கு நீ தண்ணி தரல, எனக்கு முத்தம் கொடுக்கல, என் தலைக்கு எண்ணெய் கொடுக்கல. ஆனால் இந்த பெண்ணை பாருங்கள், வந்ததிலிருந்து என்னுடைய பாதங்களை அவருடைய கண்ணீரால் கழுவுறா, கூந்தலால் துடைக்கிறா, ஓயாமல் முத்தம் கொடுக்குறா, நறுமண தைலத்தால் என் பாதத்தை பூசி நறுமணம் செய்ய வைக்கிறா, நறுமணத்தை வீச வைக்கிறா. இதனால் இவள் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு இயேசுசாமி சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்ன? முதல்ல கடவுளை தேடுறவன் தான் பாவி என்ற உணர்வோடு அணுக வேண்டும். இந்த பரிசேயர் பாருங்கள், கடவுளை ஒரு விருந்து கூப்பிட்றோம், அவ்வளோதான். என்னுடைய கௌரவத்தை, என்னுடைய அந்தஸ்தை, என்னுடைய பெருமையை காட்டுறதுக்கு நான் கடவுளை கூப்பிட்றேன், கடவுளை என் இடத்துக்கு வர வைக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணிக்கிறேன், வீட்டில் இருந்தெல்லாம் பண்ணிக்கிறேன், வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். கடவுளுக்குன்னு ஒரு இல்லை இருக்குது. கடவுளை தேடி நாம தான் போகணும். கடவுளை தேடி நாம தான் போகணும். கடவுளை தேடி நம்ம போகும்போது தான் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ ஊதாரி மைந்தன் எடுத்துக்கோங்க. அவன் தவறை உணர்ந்து தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பதற்காக அவன் தந்தையிடம் வருகிறான். ஆக நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க நம்ம கடவுளை தேடி போகணும். பாவின்ற உணர்வு நமக்கு வேண்டும். இந்த பரிசேயரை போல பெருமைக்காகவும் அந்தஸ்தை காட்டுறதுக்காகவும், மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காகவும், மற்றவங்க முன்னாடி நம்மளை பெரிய ஆளாக காட்டிக்கணுங்கிறதுக்காகவும் கடவுளை நம்ம அணுகக்கூடாது. இன்னொன்று பாருங்கள், நம்ம எதை பாவம்னு நினைக்கிறோம்? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எதுவுமே ஏதாவது விபச்சாரம் தான் பாவம். அதை விபச்சாரத்தை செய்கிறவங்க தான் பாவிகள். அது ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான். பெண்களுக்கு தான் விபச்சாரிகள்னு பட்டம் கொடுத்து உட்கார வச்சுருக்கிறோம். ஆனால் அதை தவறு செய்கிற ஆண்கள், இதில் வேறு தமிழ் பண்பாடு, 10 பேர்கிட்ட 10 பெண்களிடம் அவன் உடலுறவு வைத்து கொண்டாலும் அவன் நல்லவன், அவன் ஆம்பளை. ஆனால் ஒரு பெண் தன் கணவனை விட்டு ஒரு ஆணிடம் தவறான உறவு வைத்திருந்தாலே அவள் விபச்சாரி. இப்படிப்பட்ட மோசமான சமூகத்தை, மோசமான பார்வையில் அவன் மொத்தம் பார்த்தோம்னா இன்றைக்கி அந்த விபச்சாரம் தான் பெரிய பாவம். உடல் சார்ந்த பாவங்கள் செய்ய தான் பெரிய பாவம். அதைவிட பெரிய பாவம் தான் என்ற அகந்தை. தன்னிடம் பாவம் இல்லை, தான் நல்லவன், நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம். இன்றைக்கி இதெல்லாம் அதை பற்றியெல்லாம் பெருசாக இதை பாவம்னே நம்ம நினைக்கிறது இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் சுயநலம் மிகப்பெரிய பாவம், தற்பெருமை மிகப்பெரிய பாவம். இதை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக இதெல்லாம் பாவம்னே நினைக்கிறதில்ல. கோபத்தை, பொறாமைப்படுறது, இதை சொல்கிறோம். பொறாமப்படுறதோ கோவப்படுறதோ அடுத்தவங்களை அடிமைப்படுத்துறதோ அடுத்தவங்களை அடுத்தவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துறதையும் நம்ம பெருசாக பாவமாக நினைக்கிறது இல்லை.
சண்டை போடுறத பெருசாக நினைக்கிறதில்ல, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது பெருசாகவே நினைக்கிறதில்ல, அது பாவமாகவே நினைக்கிறதில்ல. ஆக இதெல்லாம் நமக்கு பெரிய பாவம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் விபச்சாரம் செஞ்ச பாவம் பெண்கள். அன்புக்குரியல எவ்வளோ பெரிய தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் மன்னிப்பு பெறுகிறார்கள்? வரி தண்டுபவர், இந்த பாவியான பெண், ஊதாரி மைந்தன், நல்ல கள்ளன், பேதுரு தான் செய்த தவறுக்காக மனம் வெதும்பி அழுகிறார், அவரை காட்டி கொடுத்த குற்றத்திற்காக. இன்னைக்கு கடவுளுக்கு எதிராக செய்கிற பாவங்களுக்காக நம்ம மனம் வருந்துறோமா? ஐயோ, கடவுளுக்கு நான் நேரம் கொடுக்கலையே, கடவுளை பற்றி நான் நினைக்கலையே, கடவுளுக்கு நான் நன்றி சொல்லையே, கடவுள் சொன்னதை நான் செய்யலையே என்று எத்தனை பேர் நாம் மனம் வருந்துகிறோம். நல்ல கல்லனை போல நாம் செய்த தவறுக்கு நாம் மனம் வருந்துகிறோமா? அல்லது கெட்ட கல்லனை போல நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ கடவுள் தானே, என்னை காப்பாற்று, எனக்கு வேணுங்கிறத கொடு. பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு நாம் நிறைய பேர் நாம் என்ற கத்தோலிக்க கிறிஸ்தவம், அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவம் நம்ம ஆலயத்திற்கு போவதில்லை. குறிப்பாக பாவ சங்கீதம் செய்கிறதுக்கு குருக்களை நாம் அணுகுவதில்லை. அதான் மாரி போனால் குருக்களை குறை சொல்கிறாங்க. குருக்கள் மட்டும் என்ன நல்லா இருக்கிறாங்களா? அவர்களுக்கு கடவுள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பாவங்களை மன்னிப்பதற்கு திரு அவையின் வழியாக. அதை நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் செய்கிற தவறுக்கு அவர்களுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பார். ஆனால் இது அவர்களுடைய பணி. அடுத்த மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிற பணி அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அன்னைக்கெல்லாம் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. காரணம், மக்கள் பாவ சங்கீதனை செய்தாங்க. மாதம் ஒரு முறை செய்தாங்க. எப்பெல்லாம் பாவ சங்கீதனை செய்யணும்னு நினச்சாங்களோ அப்போல்லாம் செய்தாங்க. குருக்களும் அவருடைய பாவங்களை மன்னித்தார். நிறைய பேர் பங்கு சாமியார்கிட்ட பாவ சங்கீதம் பண்ணுறதில்ல. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை பற்றி அவருக்கு தெரிஞ்சு போயிருமே. தவறு. அன்புக்குரியவர்களே, இப்போ உடலில் அழுக்கு பட்டோன்னே உடனே கழுவிடுறோம். கையில் ஏதாவது மண் பட்டுருச்சு, சேறு பட்டுருச்சு, உடனே கழுவிடுறோம். துணியில் ஏதாவது பட்டுருச்சு, துடைச்சி விடுறோம், துவைச்சிடுறோம். ஆனால் ஆத்மாவில் பட்ட பாவக்கரைகளை எப்படி நாம் கழுவுறோம்? அதில் திருச்சபை கட்டளையில் சொல்லிட்டாங்க, வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனை செய்யணும். பாவ சங்கீதனை செஞ்சால் என்ன, செய்யாட்டி நான் போய் நாக்க நீட்டி நன்மை வாங்கிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் பாவிகள் என்ற உணர்வு, அந்த பாவியான பெண்ணிடம் அந்த உணர்வு, அந்த பெண் எதுவுமே பேசலைங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க உணர்றாங்க, நான் பாவிங்கிறது, நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கிறேன், கடவுள்கிட்ட நான் எதையும் கேட்கறது எனக்கு தகுதி இல்லை, நான் பாவி என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய பாவத்திற்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்றைக்கு அந்த உணர்வு நம்மிடம் இருக்கிறதா? நாம் பாவின்னு உணர்றோமா? நாம் செய்கிறதுக்கெல்லாம் நாம் செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்கள காரணம் கட்டிட்டு இருக்கோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நான் தப்பு செய்யலை, நான் இவங்களால தான் நான் தப்பு செய்கிறேன். ஆதாம் ஏவாளை போல நாம் செய்கிற பாவத்திற்கு அடுத்தவர்களை காரணம் காட்டுகிறோம். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. ஆதாம் ஏவாள் அப்படி தானே சொன்னாங்க, ஏன் நீ பழத்தை நான் கொடுக்கல, நீங்கள் ஏன் கொடுத்த, பெண் தான் எனக்கு பறித்து கொடுத்தா அப்படின்னு ஆதாம் ஏவாள் மேலே பழிய போடுறாரு, ஏவாள் பாம்பு மேலே பழிய போடுறாரு. அப்படி அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் செய்கிற தவறை நாம் ஒத்துக்கொள்கிறோமா? நாம் செய்வது தவறு என்பதை உணர்கிறோமா? கடவுளை இன்னைக்கு நம்ம மதிக்கிறதே இல்லைங்க. கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கடவுளை நம்புறதே இல்லை. இன்னைக்கு கடவுளை நம்பாதது தான் மிகப்பெரிய பாவம். கடவுளை அறிஞ்சவன் கடவுளை அன்பு செய்வான். கடவுளை அன்பு செய்தவன் கடவுளை நம்புவான். கடவுளை நம்புறவன் தான் கடவுளுக்கு கீழ்ப்படிவான். ஆக இதெல்லாம் பாவம்னே நமக்கு தெரியல. கடவுளை அறியாமல் இருக்கிறது பாவம்னு தெரியல, கடவுளை அன்பு செய்யாமல் இருக்கிறது பாவம்னு தெரியல, கடவுளை நம்பாமல் இருக்கிறது பாவம்னு தெரியல, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம்னு தெரியல. அன்புக்குரியவர்களே, நாம் செய்வது பாவம் என்பதை எப்பொழுது உணர்வோம்? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகிற்கு நான் தீர்ப்பளிக்க வரவில்லை, ஆனாலும் உலகிற்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒன்று உண்டு, அது என்னவென்றால் என்னுடைய வார்த்தை. கடவுளின் வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா? நிறைய பேர், நம்ம கத்தோலிக்கர்கள் நிறைய பேர் பைபிளையே படிக்காமல் இருக்கிறோமே. பைபிளையே படிக்கிறதில்ல, கடவுளை அறியறதில்ல, கடவுளை அன்பு செய்யறதில்ல, கடவுளை நம்புறதில்ல. இன்னைக்கு கடவுளை நம்பாததுனால தான் நம்ம படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இன்னைக்கு கடவுளுக்கு முக்கியத்துவம், கடவுளை நம்பணும்னா கடவுள் சொல்றதை கேட்போமே. ஆக இதெல்லாம் பாவம்னு நாம் உணர்றதில்லை.
கடவுளை அறியாமல் இருக்கிறது பெரிய பாவனை உணர்றதில்லை. கடவுளை அன்பு செய்யாமல் இருக்கிறது பெரிய பாவனை உணர்றதில்லை. கடவுளை நம்பாமல் இருக்கிறது பெரிய பாவம் நம்ம உணர்றதில்லை. கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது பெரிய பாவம் உணர்றதில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவம்னா விபச்சாரம், அவ்வளோதான். அதுதான் பெரிய பாவம். அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், பாவிகளும் விபச்சாரிகளும் உங்களுக்கு முன்பாக நுழையில் சேர்வார். ஏன்னா அவங்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க, அவங்க வேற எதுவுமே பேசுறதில்லை. நான் பாவி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு ஒன்றும் கிடையாது. அவங்க தற்பெருமை பண்ணுறதில்ல, தங்களை பற்றி உயர்வாக நினைக்கிறதில்ல. அப்படி அந்த பாவியான பின் பாருங்க, தன்னுடைய பாவின்றதை உணர்ந்ததுனால்தான் மற்றவங்க முன்னாடி வர்றதுக்கே வெக்கப்படுறான். அவன் முன்னாடி எல்லார்த்த போல ஜாலியாக அப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டு உக்காரல, பாதத்தில் உட்கார்றா, பாதத்தில் உட்காந்து அழுகிறா. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பாவியான பெண்ணை போல தான் செய்த தவறுகளை உணர்ந்து கடவுள் முன்னால் வருத்தப்படுகிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் தான் பாவி என்பதை உணர்கிறோம். தன்னை பாவி என்று உணராத ஒருவரால் மனம் மாற முடியாது. மனம் மாறாவிட்டால் கடவுளிடமிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் இயேசுசாமி வந்தோன்னே சொல்றார், மனம் மாறுங்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், நினைவே நகர மக்கள் மனம் மாறியதால் தான் கடவுள் அவர்களை அழிக்காமல் விட்டார். மனம் மாறுறார். யோனா இறைவாக்கினர் போய் அறிவிக்கிறார். அறிவித்த உடனே அவர்கள் தீச்செயல்களை விட்டு விடுகிறார்கள், மனம் மாறுகிறார்கள். தாங்கள் செய்து கொண்டிருப்பது பாவம் என்று உணர்கிறார்கள். ஆகவே மனம் மாறுகிறார்கள். தாங்கள் செய்கிற தீமைகள் எல்லாம் நிறுத்துகிறார்கள், விட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ போதகர்கள் நற்செய்தி அறிவிக்கிறார்கள், மக்கள் செய்கிற தவறுகளை உணர்த்துகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் தங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் மாறுகிறோம்? தாவீது அரசரை போல நான் தான் இறைவாக்கினர் சொல்கிற உடனே சொல்கிறார், ஆம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று உணர்கிறார். நல்ல கள்ளன் நாம் தண்டிக்கப்படுவது முறையே, என்ன நம்ம பாவிகள் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற போது கடவுள் அவரை உயர்த்துகிறார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே பரிசேயனை ஆண்டவர் உயர்த்தவில்லை, மாறாக தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்ட அந்த பாவியான பெண்ணைத்தான் உயர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பாவியான பெண்ணை போல நாமும் நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வோம், பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு எதிராகவும் பிறருக்கு எதிராக நாம் செய்கிற பாவங்களை ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சியோடு ஆண்டவர் முன்னால் ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.